இன்றைக்கி நம்ம குடலை எப்படி மஜாவாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போங்க. அது என்ன குடலை மஜாவாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களுடைய ஜீரணத்தை மட்டும் இல்லை, உங்கள் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான உறுப்பே உங்கள் குடல் தான். இந்த குடல் ஆரோக்கியம் வேலை செய்யணும்னா அதுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடலுக்குள்ளே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா வாழ்ந்துட்டுருக்கு. அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, கமென்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பாக்டீரியாவை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. டெய்லியும் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைம் நீங்கள் சாப்பிடும் பொழுது பழைய சாதம் தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, முதல் நாள் மீதியான சாதம் தண்ணி ஊற்றி வைப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியை மட்டும், சாப்பாடு வேண்டாம், தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. டெய்லியும் தயிர் 1 கப் சேர்த்திக்கங்க. ஸோ இது ரெண்டுமே நிறையா நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா நிறைந்த உணவு. இதை எடுத்துக்கிறீங்க, சரி, நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா கொடுத்துட்றோம். ஆனால் இந்த பாக்டீரியா தொடர்ந்து வாழ்வதற்கு இதுக்கு தேவையான உணவு தேவை இல்லையா? இந்த உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் தான். ஸோ நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் என்ன? வெண்டைக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், சுரைக்காய், வாழைத்தண்டு, கோவக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், இது போன்ற காய்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நார்ச்சத்தை இந்த பாக்டீரியா உணவாக வச்சுக்கும். ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, இந்த நார்ச்சத்தை நீர், காற்று, கொழுப்பமிலமாக மாறும். இந்த நீரும் காற்றும் உங்கள் மலத்துக்குள்ளே புகுந்து மலத்தை பொதன்னு ஆக்கி மலச்சிக்கல் இல்லாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பமிலம் உங்கள் குடலுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க உதவியாக இருக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்க உதவியாக இருக்கும், சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், உடற்பருமனை குறைப்பதற்கான உதவியாக இருக்கும், கேன்சர் வராமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும், எதிர்ப்பு சக்தியை சீராக இருக்கும். ஸோ குடலை மஜாவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மஜாவாக இருக்குங்கிறது தான் உண்மை.